அனைவருக்கும் எனது பணிவான வணக்கம். இந்த வீடியோவில் வெளியிடுவது குழந்தைகள் முதல் பெரியவர்கள் வரை நோய்வாய்ப்படாமல் இருப்பதற்கான நாட்டுப்புற மூலிகை வைத்தியம். அதாவது 6 மாத குழந்தைகள் முதல் வயதான பெரியவர்கள் வரை மாதம் ஒரு முறை, எல்லாருக்கும் தெரியும், வேப்பங்கொழுந்து, வேப்பந்துளிர், அந்த வேப்பந்துளிரை ஒட்ட அரைச்சிட்டு புதினா சட்னி மாரி அரைச்சிட்டு ஒரு நெல்லிக்காய் அளவு உருண்டை செஞ்சு அதை 1 டம்ளர் தண்ணியில் மாதம் ஒரு முறை குழந்தைகளுக்கு ஒரு நெல்லிக்காய் அளவுலையும் பெரியவங்களுக்கு ஒரு நெல்லிக்காயை விட கொஞ்சம் கூடுதலாகவும் 1 டம்ளர் தண்ணியில் கலந்து குடிச்சிக்கினே வந்தோம்னாக்கா நம்ம உடம்புல நல்ல நோய் எதிர்ப்பு சக்தி, ஸ்டெமினா பவர் குடியேறி விடும், வேரூன்றி விடும். எந்த நோயுமே நம்மளை நெருங்காது. நோய் நம்மளை பார்த்தா பயப்படும். நோயை பார்த்து நாம் பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை. இதை நீங்கள் 6 மாத குழந்தையிலேருந்து தொடங்கலாம். மாதம் ஒரு முறை மறக்காமல் இந்த வைத்தியம் செஞ்சுனாங்க, நோயே நம்மளை நெருங்காதுங்க. மறந்துடாதீங்க. மேலும் உங்கள் குழந்தைகள் தடுப்பூசி போடுறதுக்கு தவிர வேறு எந்த நோய்வாய்ப்பட்டும் ஹாஸ்பிட்டலுக்கு போகவே கூடாது அப்படின்னு நினச்சிங்கன்னா, பெரியவங்களும் நோய்வாய்ப்பட்டு ஹாஸ்பிட்டலுக்கே போகக்கூடாதுன்னு நினச்சிங்கன்னா, தயவுசெய்து மாதம் ஒரு முறை வேப்பந்துளிரை அரைச்சி குடிங்க. மறக்காமல் நல்ல நோய் எதிர்ப்பு சக்தி உருவாகி நோய்வாய்ப்படாமல் நல்ல உடல் ஆரோக்கியத்துடன் நீண்ட ஆயுளுடன் வாழ்வீங்க. இது உறுதிங்க. ஏன்னா வேப்பிலையில் அப்படி ஒரு நல்ல மகத்தான நோய் எதிர்ப்பு சக்தி இருக்குதுங்க. இது ஏற்கனவே நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கும். இருந்தாலும் நான் இந்த வீடியோவில் பதிவிடுறேங்க. நீங்கள் மறக்காமல் இதை செஞ்சுக்கின்னு வாங்க. இந்த நல்ல செய்தியை மறக்காமல் நீங்கள் மற்றவங்களுக்கு தெரியப்படுத்துங்க. இந்த வீடியோவை மற்றவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம். உங்களிடமிருந்து விடை பெறுவது அடியேன் ரமேஷ்.